அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா நம்ம சேனல்ல கொடுத்துட்டு வர்றோங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட ஏ டு இசட் டவுட்ஸை நம்ம வீடியோஸா கொடுத்துட்டு வரோம். ஸோ ஒவ்வொரு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டினியூஸா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வராங்க. இப்ப காமனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்ட ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்ன அப்படின்னு போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு அடுத்து மாணவர்கள் என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படின்னா என்ன சார்? ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்னா என்ன? அந்த அலாட்மெண்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? இது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துருச்சுனாலே நமக்கு கல்லூரி உறுதியா கிடைச்சிருமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய மாணவ மாணவிகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமா தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுதுங்க. ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் டிஎன்ஏ 2026ல ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு முதல் 3 நாள், ஃபர்ஸ்ட் 3 நாள் பார்த்தீங்கன்னா நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க. அடுத்து இந்த வருஷம் புதுசா கவுன்சிலிங்ல 4வது நாள் பாத்தீங்கன்னா கேப் விட்டுருக்காங்க. 5வது நாள் உங்களுக்கு ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளுக்கு நீங்க உங்களுக்கு ஒரு கல்லூரியை ஒதுக்கி இருக்கிறோம். அந்த கல்லூரியில நீங்க சேர விரும்புறீங்களா? இந்த சீட் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இந்த சீட்டை நீங்க மேல் நோக்கி கொண்டு போறீங்களா? இல்ல இந்த சீட்டு வேண்டான்ட்டு அடுத்த ரவுண்டுக்கு வர போறீங்களா? அது மாதிரி ஒரு 4-5 கேள்விகள் இருக்குது. அந்த 4-5 கேள்விகளுக்குமான பதில் நம்ம கொடுக்க போறோங்க. அப்ப இது எத்தனை நாள், இது என்னென்ன தேதிகள் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, சாய்ஸ் அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்றதுங்கிறது 5வது நாளும் 6வது நாளும் நடக்கும் இந்த வருஷம் கவுன்சிலிங்ல. இதே போன வருஷம் கவுன்சிலிங்னு பாத்தீங்கன்னா 4வது நாளும் 5வது நாளும் நடக்குங்க. இப்ப நம்மளுக்கு 7வது நாள் தான் நம்மளுக்கு என்ன ரிலீஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, 7வது நாளும் மற்றும் பாத்தீங்கன்னா 14வது நாள், இந்த வருஷம் கவுன்சிலிங் 14 நாள் நடக்க போகுது. போன வருஷம் வரைக்கும் 13 நாள் நடக்குது. ஸோ இந்த 7வது நாளும் மற்றும் 14வது நாளும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஒருத்தருக்கு 2 டைம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகுமான்னு கேட்ட கிடையாதுங்க. இந்த 7வது நாள் யாருக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் ஜாயின், அதாவது நான் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல யாரெல்லாம் நான் இந்த கல்லூரியை ஏத்துக்கிறேன், நான் இந்த கல்லூரியில சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு 7வது நாள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், உறுதிப்படுத்தப்பட்ட ஒதுக்கீடு தமிழ்ல. அதாவது இந்த சீட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த சீட்டு கிடைச்ச நீங்க, இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடைச்சவங்க அடுத்த 5 நாளைக்குள்ள இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை காப்பி ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுட்டு, பிளஸ் அதுல தகவல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன சர்டிபிகேட்ஸை நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு வருடத்திற்கான கல்வி கட்டணம். இன்னைக்கு பெரும்பாலான கல்லூரிகள் இந்த முதல் வருஷத்தை மட்டும் என்ன பண்றாங்க, ஃபுல் ஃபீஸ் வாங்கிடுறாங்க. அப்ப அந்த ஃபுல் ஃபீஸையும் எடுத்துட்டு அந்த 5 நாளைக்குள்ள ஜாயின் பண்ணா மட்டும் தான் நமக்கு சீட்டுங்க. ஸோ அப்ப 7வது நாள் யாருக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த மாணவர்களுக்கு உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா, 7வது நாள் உங்களுக்கு நீங்க ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வச்சுக்கோங்க. இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த கல்லூரியில சேர அக்செப்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த காலேஜ் மற்றும் அந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட அலாட்மெண்ட்ங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அப்ப யாருக்கு 14வது நாள் நம்மளுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் நான் இந்த கல்லூரியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், பட் நான் அப்வேர்டு ஆப்ஷன் போறேன், இல்லைன்னா இந்த சீட் ஆல்ரெடி எனக்கு கிடைச்ச சீட்டு வேண்டாம், நான் அப்வேர்டு ஆப்ஷன் போறேன் அப்படிங்கிற மாணவர்களுக்கு என்னைக்கு இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும் பாத்தீங்கன்னா, 14வது நாள் தான் ரிலீஸ் ஆகும். அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்த மாணவர்களும் டிக்ளைன் அண்ட் அப்வேர்டு கொடுத்த மாணவர்களும் நீங்க இந்த 7வது நாள் உங்களுக்கு ரிலீஸ் ஆகாது, 14வது நாள் தான் ரிலீஸ் ஆகும். அந்த 14வது நாள் வரைக்கும் நீங்க கம்பல்சரி வெயிட் பண்ணி ஆகணும். அப்ப அந்த 14வது நாள் வரைக்கும் நாங்க என்ன சார் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க போயிட்டு இந்த டிஎஃப்சின்னு சொல்லுவாங்க, டிஎன்ஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க. அங்க போய் நீங்க ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி மாணவர்களா இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அங்க போயிட்டு 25,000 ரூபாய் பணமும் மற்றும் நீங்க உங்களுக்கு அவங்க இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ல ஒரு என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அந்த டிஎஃப்சி சென்டர்ல சப்மிட் பண்ணிடணும். அங்கிருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 14வது நாள் எந்த கல்லூரி அலோகேட் ஆகுதோ அங்க பாத்தீங்கன்னா இந்த டிஎஃப்சில இருந்து நேரடியா அந்த 25,000 ரூபாய் பணமும் மற்றும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட சர்டிபிகேட்ஸும் அந்த கல்லூரிகளுக்கு நேரடியாக அனுப்பப்படும். இதுதான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்னா உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு,
அப்பயும் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் பிளஸ் அமௌண்ட் எடுத்து கொண்டு போய் அந்த கல்லூரியில வித்தின் 5 டேஸ் அந்த 5 நாளைக்குள்ள கட்டி உங்களுடைய சீட்டை உறுதிப்படுத்தணும். அப்படி உறுதிப்படுத்தலைன்னா அந்த சீட்டுங்கிறது அடுத்தவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.